மேம் நேற்று வந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் 23லேருந்து இந்த வழக்கு நிலுவையில இருந்தது. கிட்டத்தட்ட 6 மாசத்துல கிட்டத்தட்ட விரைந்து தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. யார் அந்த சார்? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாதுன்ட்டாங்க. அது ஒரே சார் சாரே இல்ல. சாரே இல்ல. அந்த ஒரே சார் ஞானசேகரன் சொல்ட்டாங்க. இப்ப இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி டிசம்பர் 23 ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஏப்ரல் 23 சாட்சியங்கள் ஏத்தப்பட்டுச்சு. மே 28 ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. பிப்ரவரி 24 9வது நடுவர் நீதிமன்றம் சைதாப்பேட்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. அன்னிலிருந்தே ஒரு மாதிரி இந்த இது ஒரு நெறைய விஷயங்கள், நெறைய டிபேட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட விஷயங்கள். இந்த கேஸ் டே 1லேருந்தே அப்படிதான் இருந்தது. நெறைய விவாத மேடைகளுக்கு, நெறைய விஷயங்கள். ஏன்னா பொம்பள பசங்க வந்துட்டு வீட்ல இருப்பாங்க. ஒரு காலத்துல சொசைட்டில இருந்தா வந்து சேஃபா இருக்க மாட்டாங்க. அப்புறம் வீட்லயும் அவங்களுக்கு சில பேரால, உறவுகளாலே சில இடத்துல சேஃப் இல்லன்னு தான் ஸ்கூல், காலேஜஸ் அந்த மாதிரி சரி அங்கேயாவது போய் குழந்தைங்க சேஃபா படிக்கட்டும். அவங்களுக்கு எஜுகேஷன் தேவை அப்படிங்கிற மாரியெல்லாம் ஒரு கண்ணோட்டத்துல தான் கொண்டு போய் நம்ம எல்லாம் ஸ்கூல், காலேஜஸ்ல இப்ப நெறைய பெண் பிள்ளைகள் படிக்க வெளிய வர்றத நம்ம பார்த்தோம். பட் அண்ணா யுனிவர்சிட்டி இதுக்கப்புறம் ஒரு பெரிய பாம்பு வெடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, பாஷ் கமிட்டி, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சாங்க. அதே மாரி சிடபிள்யூசி, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சாங்க. எல்லா ஸ்கூல், எல்லா காலேஜஸ்லயும் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லைக் ஒரு கவுன்சிலிங் குடுக்க ஆரம்பிச்சாங்க. நெறைய பேச ஆரம்பிச்சாங்க. குட் டச், பேட் டச் பத்தி நெறைய குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவாக தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வெளில வந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சது.